10 வளையலையும் அட் டைம் போட்டா எப்படி? போயிடு. சித்தி வளையல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹே போயிடுன்னு சொல்றாங்க. அப்பா போயிடுக்கு அவ்வளவு ஆசைடா. ஆமா எங்க அவளை காணோம்? யார தேவி கேக்குற? உங்க பொண்ணதான் கேட்டேன். மாசமா இருக்கிற பொண்ணுங்க ஒருத்தர் பாத்துக்க கூடாது, அதனாலதான் வரல. சரி சரி. எல்லாரும் வளையல் போட்டீங்கல்ல? போட்டாச்சு. சரி. தேவி செல்லம், என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடா. சந்தோஷமா? அப்பா கண்டிப்பா சுத்தி போடணும். மனசுக்குள்ள சில கவலைகள் இருந்தாலும் இப்ப மனசு நிறைய சந்தோஷமா தான் இருக்கு. நீ கவலைப்படுறா, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு பாரதியும் சந்தோஷம் இந்த நல்ல ஃபங்க்ஷனில் இங்கே இல்லையன்ற வருத்தம் தான். எனக்கு மட்டும் என்ன மனசு கடந்து அடிச்சுக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் செஞ்ச காரியம் அப்படி, அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சு தானே ஆகணும். ஏங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? என் புள்ளைய பாருங்க, இந்த அலங்காரத்துல எவ்வளவு அழகா இருக்கான்னு. மாப்பிள்ள பாத்தீங்களா என் தேவி செல்லத்தை? மாமா ரொம்ப நேரமா அக்காவை சைட் அடிச்சுட்டு தான் இருக்காரு. மாமா சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. அடே கதிருக்கு வெக்கம் வந்துடுச்சு போல இருக்கு. ஐயோ இல்ல சார், அது இப்படியே உட்காந்துருந்தா இப்படி சாப்பாடு நெருங்கிடுச்சே, போடா போய் ஏற்பாடு பண்ணு. சரிங்க பெரியப்பா. அண்ணே வாங்க. ஆமா சாப்பாடு வாசனை மூக்க தூக்குதுல்ல, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஆமாமா தூக்குதானே செய்யும், பின்ன சும்மாவா? நானும் சிவகாமி அம்மாவும் சமைச்சதாச்சே. சிவகாமி அம்மா சமைச்சாங்கன்னு சொல்லு, ஒத்துக்கலாம். நீ சும்மா கூட மாட வேலை பார்த்து சமைச்சேன்னு சொல்ற. ஏன் நானும் தான் நல்லா சமைப்பேன். அத நான் சொல்லணும். இல்லடா செல்லம், நீ நல்லா சமைப்படா. அது சரி ராமண்ணா, இதே மாதிரி அலங்காரம் அன்னைக்கு எப்போ? சீக்கிரம் வச்சிருவோம். என்ன ராம், எப்போ வைக்க போற?
நல்லா இருங்கம்மா. காட் bless யூ. டே சந்தோஷ், கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேவது பொறுப்பா நடந்துக்கணும். ஓகே ஓகே. பரவாயில்லம்மா. பாரதி, அங்கிள் உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். நாங்க எதிர்பார்க்கறதை விட வேகமா நடத்துவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாரதி, எல்லார் முன்னாலையும் நல்லா இருமான்னு வாழ்த்தினேன். ஆனா இந்த வீட்டில் உன்னால நல்லா சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. ஆனா எனக்கு தெரியுமா, நீ எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா பாரதி, இதெல்லாம் சரி பண்ண நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தாராளமா தைரியமா செய். என்னை பத்தி கவலையே படாத, நான் குறுக்கவே வரமாட்டேன். கொஞ்சம் கஷ்டம்தான். தேவியோட பிஹேவியர் தான் நீ பாத்திய. இருந்தாலும் ட்ரை டு மேனேஜ். ஐ வில் பேக் யூ ஃபுல்லி. என்ன மாமனார நினைக்காத, பெத்த அப்பாவா நினை. பாரதி, ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க மாமா. அக்கௌண்டன்ட் பாரதிய கம்பெனி டைரக்டர் பாரதியா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஐ எம் கோயிங் டு அப்பாயிண்ட் யூ as மை டைரக்டர். அதுக்காக கம்பெனி செக்ரட்டரியை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். இப்பதானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா வளாகம் முடிஞ்சிருச்சு. கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன நீங்க உங்க புள்ள வேற என் புள்ள வேறயா? பார்த்தேன்டா. சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். சித்தப்பா, நாளைக்கே நீங்க ஊருக்கு கிளம்பி போயிடுங்க. நான் இந்த வளகாப்புக்கு ஒத்துக்கிட்டதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நான் போகட்டுமா? என்னம்மா போறேன்னு சொல்ற? போயிட்டு வரேன்னு சொல்லுமா. சித்தி, போலாமா? தேவி செல்லம், மாப்பிள்ளைட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாடா. வளகாப்பு முடிச்சிட்டு போற பொண்ணுங்க புருஷன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? அதுதாங்க வழக்கம். புருஷன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. ஓ, நல்லதா போச்சு. மாப்பிள்ள, உங்களுக்கு தான் நம்ம தேவி செல்லத்தை பத்தி தெரியும்ல. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. அது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரேன். சரி. வாங்கண்ணே, வாங்க. வரேங்க. வாங்க சார், வாங்க. மாப்பிள்ள, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தேவியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வந்த வேகத்திலே கோபம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். கோபம் எல்லாம் பிரசவம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு கதையா வழியில வச்சுக்கலாமே. வா, வரேன். வாங்க சார். வரேன் மாப்பிள்ள. மாமா, அக்காக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். டேய், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். நீ ஃபீல் பண்ணாத. பி கூல். வரேன் மாமா. சரிப்பா, போயிட்டு வா. மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். இதுக்கு எதுக்கு மியூசியம் இருக்கிறீங்க? அதான் கிளம்பிட்டேன்ல.
சரி தம்பி, அப்ப நானும் கிளம்புறேன். சரிக்கா. வரேன். வாங்க. வரேன். வாங்கம்மா வாங்க வாங்க. மலர் போலாமா? போலாம். மச்சான், வீட்டுல தனியா இருக்கும்னு கவலைப்படாத. உனக்கு நாங்க இருக்கோம்டா. நிம்மதியாரு. தேவி இங்க இருக்கும்போது நான் இந்த வீட்டுல தனியா தான் இருந்தேன். சரி, அப்புறமா வரேன். சரி, கிளம்புறேன். வரேன் பாப்பா வா. போலாமா? வரேன். வரேன் மாமா. வா தாய் வா. உட்கார். மச்சான் வரேன்டா. சரி, பாய். மாப்பிள்ள, தேவி அப்படி பேசிருச்சேன்னு மனசுல வச்சுக்காத. மனசுன்னு ஒண்ணு என்கிட்ட இருந்தா தானே. அது செத்து போய் பல நாளாச்சு. அத்தா கண்ணியம்மா இந்த புள்ளையில நல்லபடியா வைத்தா. நீங்களும் இன்னொரு வீட்ல இருந்து மாமாவோட வாழ வந்தவங்க தானே அத்தை. நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னால எதுவும் முடியல அத்தை. அக்கிரமத்துக்கு முன்னாடி நான் தோத்து போய் நிக்கிறேன். மாமாவுக்காக தான் நான் அத்தனை அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். மாமாவை என்ன வெளியில போன்னு சொல்றேன். வெளியில போறது தவிர எனக்கு வேற வழி இல்லாத. தோத்து போனதுக்காக என்ன மன்னிச்சிருக்காத. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்த்துட்டு தான் வெளியில போறேன். இப்போ மாமாவை அந்த நடராஜன் என்ன பண்ண போறான்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவம் தேவி என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு எதிரா எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணுக்கு முதல் பிரசவம் இவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அவளோட நிம்மதிக்காக தான் நான் வெளியில போறேன். நீங்க தேவி மேல கோவப்படக்கூடாது. அறியாம தானே செய்றா. அவளோட பிரசவம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இங்க இருக்கிறப்போ அவளை நீங்க நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. மாமாவையும் நான் உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். தயவு செஞ்சு நல்லபடியா பாத்துக்கோ. ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாடா, வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. தேவி இல்ல மாமா, வாம்மா. ஒரு நிமிஷம்.
தேவி செல்லம் நீ இங்கே இருடா, நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். சரியா? ஒரு நிமிஷம் இருச்சு. ஆர்த்தி கரைச்சு எனக்கு திருஷ்டி எடுக்கிறதுலாம் இருக்கட்டும். ஆனா வீட்டுல இருக்கிற திருஷ்டி பீடெல்லாம் இன்னும் போகல போல இருக்கே. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னடா செல்லம், அவதான் போறேன்னு சொல்லிட்டாள். போறேன்னு சொன்னா போதாது, போகணும். அந்த சந்தோஷ் என்னை அடிக்கும் போதே நான் டிசைட் பண்ணதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. முதல்ல நீ போய் அவளை வெளியில அனுப்ப, அப்புறம் நான் உள்ள வரேன். சிவாமி வா வா, கொஞ்சம் இரு. நீ சொன்னது கரெக்ட் தேவிமா. அவள் வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் நீ ஒன்றும் வீட்டுக்குள்ளே வரவேணா. நான் போய் அவளை அனுப்புகிற வழியை பார்க்குறேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. வெயில நிற்காத, நிழல நில்லு. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கலாம். ஆனா நான் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டேன்னு பழி வந்துடக்கூடாது இல்லையா? அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தேகம் இருந்தா என் பேக்கை செக் பண்ணிக்கலாம். இதுல நான் சம்பாதிச்சு வாங்கின ட்ரெஸ்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். இந்த வீட்டுக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா இந்த வீட்டோட ஞாபகங்கள் மட்டும்தான் என் கூடவே வருது.